கடவுளை நம்மளால் முழுசாக உணர முடியுதா? உணர்ந்திருக்கீங்களா? உள்ள ஓகே, உணர்ந்திருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்பிக்கை. ஓகே. கடவுள் அப்படின்றது அனஸ்தாசியா வந்து ஒரு கிரேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ், கிரேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடவுளை நம்மளால் ஏன் பார்க்க முடியல, உணர முடியலை அப்படின்னா, இந்த இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த கிரேட் இன்டெலிஜென்ஸ், இந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ், இந்த சத்தியம் நிறைஞ்ச இந்த இந்த பிரபஞ்சத்துலேயே முழுசாக வியாபிக்கிறது தான் வந்து கடவுள். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இந்த உருவத்தில் இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்கார் அப்படின்றது இல்லை. இருந்தாலும் ஏன் நிறையா பேரால் உணர முடியல, நிறையா பேரால் அந்த சத்தியம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏன் கேட்க முடியல, உள்வாங்க முடியல அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாங்க அவங்க. இப்போ ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கார், ஓகேங்களா? ஸோ சைக்கிள் ஓட்டுறவர் வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப சக்கரத்தில் வந்து நிறையா ஸ்பைக்ஸ் இருக்கும். ஆமாம் தானே? சைக்கிளோட சக்கரத்தில் நிறையா ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸோ ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப அந்த சக்கரமோ அந்த ஸ்பைக்ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாங்கன்னா ஒரு சில நேரங்களில் எப்படி ஆகிடும்னா, ஓட்டுறவரும் நம்மளுக்கு கிளியராக தெரியாது, சைக்கிளும் கிளியராக தெரியாது, சக்கரமும் கிளியராக தெரியாது, அது உள்ளே இருக்கிற ஸ்பைக்ஸும் கிளியராக தெரியாது. ஓகே. ஸோ கடவுள்ன்றவர் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காரு, ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு, அவர் ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்காரு. கடவுள் அந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த நம்பிக்கையோட மனிதனை படைச்சார் அப்படின்னா, அவன் என்ன மாதிரி தான். அதனால் அவனுக்கு என்ன பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு அவனை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவன் எந்தலேருந்து வந்தவன் என்ன மாதிரி தான்றது எனக்கு தெரியும். அதனால் கடவுளுக்கு என்றைக்குமே வந்து அவசியம் கிடையாது. அவர் படைச்சிட்டு ஓகே என்ன மாதிரி தானே, எல்லாருமே கடவுள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். ஆனால் மனிதன் வந்து கடவுள் வந்து நான் பார்க்கணும், கடவுள்கிட்ட நான் எல்லாம் கேட்கணும், கடவுள் எனக்கு எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்காத கேள்வி கிடையாது, வேண்டாத வேண்டுதல் கிடையாது, எதுவுமே கிடையாது, பண்ணாமல் இருந்ததே இல்லை நம்ம. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கிற சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ மறுபடியும் நான் வந்து மிஸ்டிக்கிட்டே போகிறேன். நான் மிஸ்வி வந்து என்னை கூப்பிடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஆன்சர் வேணும், எனக்கு கடவுள் நீங்கள் எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நின்று நான் இவங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னா பதில் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இவங்களும் வந்து மிஸ்டியும் வந்து எனக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது எப்படி அவளுக்கு மட்டும் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே அங்கே 4 பேர் எனக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், இந்த மொத்த சைடு எல்லாருமே சேர்ந்துட்டாங்க, எனக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இப்படி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஆகும்? ஓட்டுறவர் என்ன ஆவார்? அவரால் அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியுமா? நம்மளுக்காக நின்று பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் எங்கே போகணுன்னு நினைக்கிறாரோ, எங்கே போய் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த யூனிவர்ஸ், இந்த கிரேட் இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட ஜேர்னியில் இருந்துகிட்டே இருக்குது. அதோட க்ரியேஷன், அதோட என்ன பண்ணணுமோ அது பண்ணிகிட்டே இருக்குது. அவருக்கு அவசியமே கிடையாது நீ நம்பாக்காட்டிப்போ, நான் எதுக்கு உனக்கு நின்று ஆமாம் நான் இருக்கேன், ஆமாம் நான் ஆன்சர், ஆமாம் நான் இருக்கேன்ட்டு ஏன் நான் வந்து இறங்கி பண்ணணும்? அவசியமே கிடையாது. அவர் அப்படி பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் அவரோட படைப்புகளில் அந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், எப்படி க்ரியேட் ஆகும், அடுத்த க்ரியேஷன் என்ன, அடுத்த எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்ன்றது இது எவல்யூஷனாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். எந்த நம்ம யுகத்தில் இருந்தாலும் சரி நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தருக்காக நின்று பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா எவ்வளோ மில்லியன்ஸ் சோல்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு நின்று சொல்லிகிட்டே இருந்தால் அவர் எங்கே அவரோட பர்பஸை பார்க்கறது? ஸோ நிஜமாகவே அவரோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த அவரை எப்படிலாம் என்ன புரிஞ்சுக்கணும், அவரை நிஜமாகவே பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பீடு ஏற்றி நம்ம வந்து போய் பார்க்கணும். நம்ம இங்கே நின்றுக்கிட்டே வாங்க கடவுளே நான் உங்களை பார்க்கணும், வாங்க கடவுளே
எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க. வாங்க கடவுளே. சும்மாவே நம்ம கேட்டுன்னு இருப்போம்ல, சும்மா எனக்கு ஒரு தடவை மட்டும் எனக்கு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்போம். அவரை பார்க்கணுன்னா, உணரணுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயத்தை உணரணுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், எல்லாருக்கும் சேர்த்துன்னு சமூகமாக ஒரு பர்பஸ் இருக்கும், யூனிவர்சல் ட்ரூத்துன்றது இருக்கும். எல்லோரும் உணரணுன்னா நம்ம தான் நம்மளை எலிவேட் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் மூலயமா, நம்மளோட தாட்ஸ் மூலயமா. ஸோ அனஸ்தாசியா சொல்கிறது என்னன்னா, இந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸோட தாட்டு ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்கும், போயிட்டே இருக்கும். ஏன்னா மின்னல் வேகத்தில் போயிட்டே இருக்குது. அவரோட ஸ்பீடை குறைச்சி, அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த ஸ்பீடை குறைச்சி நம்மளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு குழந்தையோ ஒரு அடல்ட்டோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரகிச்சிக்கிறது அந்த வளர்ச்சியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயமும் நீங்கள் பொறுமையாக 10 தடவை சொல்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பொறுமை இருக்குது நம்ம எல்லார்கிட்டையும்? பொறுமையாக சொல்கிறதுக்கு இருக்கா? இல்லை. உண்மை தானே? எனக்கும் கிடையாது, யாருக்குமே இல்லை. கடவுளுக்கும் அதே மாதிரி தான். ஐயோ, மூளையில், தாட்ஸில், எண்ணங்களில் இவ்வளோ குப்பை வச்சுருக்கானே, இவங்கிட்ட நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? இல்லை, நம்ம வந்து இறங்கி காட்சி கொடுத்து வேற சொல்லி புரிய வைக்கணுமா? நான் ஏன் சொல்லணும்? அவனுக்கு வேணால் அவனா ஒன்று பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை அவன் ஸ்பீடை ஏற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்ககிட்ட உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா என் வேலையை நான் எப்படி பார்க்குறது? ஏன் உணர முடியல? ஏன் அந்த ஸ்பீடுக்கு போக முடியலன்னா, ஏதாவது ஒரு ட்ரீமு, ஏதாவது ஒன்று நினைக்கிறப்பவே சுற்றி என்ன பிரச்சனைகள் நினச்சிட்டேன். ஐயோ, யோசிக்கவே வேணாம், விட்டுறலாம். சொல்யூஷன் வரும், கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்யூஷன் வரும். உடனே ஈஸியாக கல்யாணம் ஆனவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் விட மாட்டார்மா, அதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. என் ஃபேமிலி விட மாட்டாங்க, இவங்க விட மாட்டாங்க, அவங்க விட மாட்டாங்க, அப்படி இல்லைன்னு என்னால் முடியாது. என்னால் எப்படி அவ்வளோ பெரிய வேலைலாம் முடியும்? அடுத்தடுத்தது க்ரோ ஆகணும்னா நம்ம கம்ஃபர்ட்டில் இருந்தால் க்ரோ ஆக முடியாது. நம்ம எதில் ரொம்ப வருஷமாக பழகிருக்கோமோ அதை விட்டு வெளில ஒரு விஷயத்துலையும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அதை விட்டு வெளில வந்தால் தான் அடுத்தது போகவே முடியும். ஸோ கடவுள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கிரேட் இன்டெலிஜென்ஸ் வந்து த கிரேட் இன்டெலிஜென்ஸ் இஸ் த கிரேட் இன்டெலிஜென்ஸ், ஃபூல் கிடையாது. டு கம் அண்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரிபடி, டூ திஸ், டூ தேட், இப்படி அப்படி. ஸோ உங்களோட தாட்ஸோட ஸ்பீடை நீங்கள் ஏற்றுங்க. ஒரு விஷயத்தை அடுத்த நம்மளால் யோசிக்க முடியுதா? அது நம்மளால் அட்லீஸ்ட் இமேஜினாவது பண்ணி பார்க்க முடியுதா? நம்ம ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரலன்றது வேறு. ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்னு நினைக்கிறோம், எல்லாருக்குமே கனவு இருக்குது. கனவு இல்லாத ஆளே இல்லை. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். டெய்லி காலையில் எனக்கு சூடாக இட்லி சாப்பிட்ணும்ப்பா, நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ணும். சிம்பிள் ட்ரீம் எல்லாருக்குமே இருக்குது. இதுலேருந்து பெரிய பெரிய ட்ரீம்ஸ் வரைக்கும், நான் வந்து இப்படி அச்சீவ் பண்ணணும், நான் இந்த டிகிரி வாங்கணும், இல்லை நான் கெரியரில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சின்ன ட்ரீம்லேருந்து பெரிய ட்ரீம் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது கனவு. அட்லீஸ்ட் அதை யோசிக்கிறப்ப நம்மளால் கிளியராக இமேஜின் பண்ணி, பிக்சர் பண்ணி, நம்மளால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை நம்மளால் யோசிக்க முடியுதா? நம்மளால் அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? சரி, ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினைக்கிறோம், அதுக்கான கிளியர் இமேஜ் நம்மளுக்கு வருதா? அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வித் மைன்யூட் டீட்டெயில்ஸ். ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம், ஒரு ட்ரீம் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. அட்லீஸ்ட் மைண்டில் அந்த ஒரு இமேஜை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்மளால் அட்லீஸ்ட் நம்ம நிம்மதியாக உட்காந்து யோசிக்கவாது முடியுதா? நம்ம யோசிக்கிறோமா? என் ஹெல்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும்ப்பா, என் பாடியில் இருக்கிற ஒரு செல்லும் ஜாயில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், என்னோடய பர்பஸை நான் பண்ணிக்கிட்ட அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கணும். நம்ம கண்ணு மூடி அட்லீஸ்ட் நம்ம அப்படி யோசிச்சாது பார்க்குறோமா? டெய்லி எனக்கு மியூசிக்னால் ரொம்ப இஷ்டம், டெய்லி நான் ஒரு மணி நேரம் பாடணும். எப்படி பேர்ட்ஸ் கூடவே இருந்து, பேர்ட்ஸும் சைடில் வந்து சவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம், நானும் கூட சேர்ந்து பாடிட்டுருப்பேன். அட்லீஸ்ட் நம்மளால் ட்ரீமாவது பண்ண முடியுதா? நம்ம ஆசைப்படுற விஷயங்களை மைன்யூட்டு டீட்டெயிலோட என்னெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒரு ஈவெண்ட் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது, வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமு, இல்லை கட்டணுன்ற ஒரு ட்ரீமு இப்போவே வந்தாயிடணும் அப்படின்றது அவங்க சொல்லலை. ஒரு ட்ரீமில் இந்த வீடு இப்படி இருக்கணும், அதை நீங்கள் நினச்சி பார்க்குறப்பவே
உணர்வு பூர்வமாக உணர்ந்து நினச்சி பார்க்குறீங்களா? ட்ரீம் பண்ணுறீங்களா? இல்லை பயத்தோட வீடு வாங்கணும், வீட்டில் சொல்லிட்டாங்க, வழி இல்லை, லோன் கட்டி தான் ஆகணும் பண்ணுறது அப்படின்னு நம்ம எண்ணத்துலேயே அது நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்மளாலேயே நம்ப முடியல. அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணோம், நம்மளால் நம்ப முடியல. இன்றைக்கி எல்லோரும் ஒரு ட்ரீம், சின்ன ட்ரீமாக இருக்கட்டும், பெரிய ட்ரீமாக இருக்கட்டும், யாரும் உங்களை நோ சொல்ல போகிறதில்ல. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குது. இது ஒரு குட்டி கதை. புக்கில் நிறைய கதைகள் இருக்குது. அதில் இது ஒரு கதை. 2 பிரதர்ஸோட கதை இது. அப்பா அம்மாவுக்கு இவங்க வந்து ட்வின்ஸு. இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஸோ அவங்க அம்மாவுக்கு இந்த பிள்ளைங்க 2 பேரும் பிறந்தோடனேவே அவங்க இறந்துருவாங்க. அப்பா தான் வந்து வளர்ப்பார் இந்த 2 ட்வின்ஸும் பசங்க. அவங்க வந்து அப்பா வந்து இவங்க வந்து 15 வயசு வர வரைக்கும் அப்பா உயிரோடு இருப்பார். அப்புறம் அப்பாவும் இறந்துருவார். ஆனால் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வாழ்க்கையோட ஞானத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனால் அது எனக்கு டைம் கிடைக்கல. உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு வளர்க்கறதுலே சரியாக போச்சு. நான் சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனால் நான் சொல்லி கொடுக்கல. ஸோ வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி வெக்கேட் பண்ணிடுவார். ஸோ அனஸ்தாசியா வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா அம்மா வந்து பசங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களோட வாழ்க்கை அனுபவம், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் வளர்ந்தாங்க, என்ன வேலை செஞ்சாங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, எப்படிலாம் கோத்ரூ பண்ணாங்க, எந்த மாதிரி ஃபேமிலி இருந்தது, எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பா அம்மா டீச்சர்ஸ்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிறத விட, மீதி யார்கிட்டேருந்து கற்றுக்கிறத விட அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த டைமில் அனஸ்தாசியா சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து வேதிக் பீரியடில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்தலேருந்து வந்த நாலேஜ். ரொம்ப 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 பேக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த யுகங்களை தாண்டி 4 யுகங்களை தாண்டி முன்னாடி இருந்த டைமில் இருந்து வந்த நாலேஜ் தான் இவங்க வந்து இந்த ஃபுல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அப்பா அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த அப்பாவும் அதை சொல்லிவிட்டு இறந்து போவார். ஸோ 2 பிரதர்ஸில் வந்து அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நம்ம வாழ்க்கை இது எப்படி வாழணும் என்ன அப்படின்ற ஞானம் நம்ம வந்து கற்றுக்கணும், அதனால் நம்ம வந்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சபதம் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பெரியவரை வந்து அவர் சொல்லுவார், சரி ஓகே நான் போய் எல்லா குருக்கிட்ட இருந்தும் நான் வந்து கற்றுட்டு வரேன், நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கல, நான் எல்லா குருக்கிட்ட இருந்தும் நான் கற்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லுவார். சின்னவர் சொல்லுவார், சரி நீ போயிட்டு வா, நான் அப்பா என்னெல்லாம் விட்டு வச்சுருந்தாரோ அதை நான் வந்து பார்த்துக்கிறேன், அதுவும் முக்கியம், அப்பா நமக்காக நிறையா கொடுத்துட்டு போயிருக்காரு, தோட்டம் எல்லாமே, ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ பெரியவர் வந்து போவார். ரொம்ப வருஷமாக எல்லா குருக்கிட்ட இருந்தும் அவர் எல்லா பெஸ்ட்டான குரு எல்லாரையும் மீட் பண்ணுவார், எல்லா குருக்கிட்ட இருந்தும் கற்றுப்பார். அப்படியே அவரோட பிரயாணம் போயிட்டே இருக்கும், கற்றுக்கிட்டே இருப்பார். பல வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டம் வரும், 60 வயசு கிட்டத்தட்ட ஆகும். அப்போது வந்து ஆனால் சின்னவர் வந்து பெரியவர்கிட்டேருந்து ப்ராமிஸ் வாங்கிப்பார், நீ எங்கே போய் யார்கிட்ட என்ன குருக்கிட்ட என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ நீ எல்லாத்தையுமே வந்து நீ வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ சொல்லிக் கொடுக்காம போயிடாத, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 பேரில் நீ போயிட்டு வா, நான் இங்கே பார்த்துக்கிறேன், ஆனால் நீ கற்றுட்டு வந்தது எல்லாத்தையும் நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ சின்னவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட லைஃப்பும் போயிட்டே இருக்கும். பெரியவரோட லைஃப் வந்து எல்லா குருஸு எல்லாரையும் பார்க்குறது அப்படி போகும் அவருது. ஸோ 60 வயசு ஆகிடும். அப்போ திடீர்னு வந்து கிராமத்தில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி வராரு உங்கள் அண்ணா, அவர் பெரிய குரு ஆகிட்டார். ஸோ அவர் நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிப்பார். ஸோ வந்து வராரு, அதனால வந்து நம்ம எல்லாருமே கற்றுப்போம்னு சொல்லி வில்லேஜில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க, அவரோட கிளாஸஸ் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தம்பியும் ரொம்ப ஆசையாக, அப்பாடா ஃபைனலாக அண்ணா வந்துட்டார், அண்ணா கிட்டேருந்து எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பி ஆசையாக வருவார். ஸோ எல்லாரையும் பார்த்து வில்லேஜில் இருக்கிற அவர் அந்த நேரத்துக்குள்ளே இத்தனை வருஷத்தில் அவர் வந்து பிரபலம் ஆகிடுவார். ஸோ வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து
எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க, அந்த மாதிரி அவர் டைம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கோம். தம்பி நடுவில் பார்த்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நீ கண்டிப்பாக வரணும், வீட்டுக்கு வா, நம்ம வீடு வந்து இத்தனை வருஷமாக நீ வரலை, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு சொன்னேன், அதனால் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூட்டிகிட்டு வருவார். சரி வா ஓகே அப்படின்னு. எனக்கு ஆனால் அவ்வளோலாம் டைம் இல்லை, வந்து நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பேர் கூப்பிடுறாங்க, அதனால என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ நான் அவ்வளோ நேரம் மட்டும் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே தம்பி ரொம்ப ஈகராக வந்து நீங்கள் எல்லா லெசனும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் நிறைய விஷயங்கள், கான்செப்ட்ஸ் இது எல்லாமே அனஸ்தாசியா வந்து கதைகள் மூலயமா சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் நீங்கள் நிறைய கதைகள் பார்க்கலாம். அதுக்கு அவங்க என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த கதைகள் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குன்ட்டு ஒரு கார்டன் இருக்கணும். அந்த கார்டனில் வளையிற காய்கள் பழங்கள் தான் நம்ம சாப்பிட்ணும். அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கணும். அவங்க தோட்டத்தில் வளையிற பழங்களும் காய்களும் நம்ம சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் நம்ம இருக்கோம், நம்ம ஃபேமிலி பற்றி அந்த செடி கொடிகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா நம்ம நடமாடும் போதே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன மாதிரி ஃபேமிலி, இந்த வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்க, எல்லாமே அந்த பிளான்ஸால் கிரகிச்சிக்க முடியும், உணர முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் வந்து பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து காலுக்கு நல்ல பலம் தேவை, இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு இதயத்தில் பலம் தேவை, பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல எனர்ஜி தேவைன்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்டன் வந்து சென்ஸ் பண்ணி அங்கே என்ன வளரணுமோ, என்ன பழங்கள் என்ன காய்கறிகள் என்ன வளரணுமோ அது அதுக்கேற்ற மாதிரி வளர்த்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து முதல் லெசன். ஸோ அவர் சொல்லி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதே பார்த்தோம் அப்படின்னா, தம்பி வந்து அவங்க அப்பா விட்ட அந்த தோட்டத்தை வந்து ரொம்ப அழகாக பராமரித்து, ரொம்ப அழகாக அதிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் பறித்து அண்ணனுக்காக வச்சுருப்பார். இந்தாங்கண்ணா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இந்த தோட்டத்தில், நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான், இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு லெசனில் இது வந்து உங்களால் இந்த பழத்தை சாப்பிட முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக தம்பி வந்து ஷேர் பண்ணுவார். சரி, அடுத்த லெசன் என்ன சொல்லுங்கள், டைம் வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டில் அவ்வளோ நேரம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அதனால் கடன்னு எனக்கு எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் இத்தனை வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி, அடுத்தது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். கேட்பார். கேட்டால் அண்ணன் சொல்லுவார், இந்த மாதிரி சொல்ல வரத்துக்குள்ளே வந்து தம்பி வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டில் நான் மறந்துட்டேன், நான் ஜன்னல் திறக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஜன்னல் திறப்பார். ஜன்னல் திறந்தோன்னே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக வந்து நல்ல சில்லுன்னு காற்று வரும் மரத்துலேருந்து. ஸோ வந்து அந்த மரத்தை பார்த்தோன்னே சொல்லுவார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னா, சின்ன வயசில் வந்து அப்பா வந்து இதை கொடுத்துட்டு போனார், நம்ம 2 பேருக்காகவும், ஒரு மரம் உனக்கு ஒரு மரம் எனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார், ரெண்டுமே வந்து நான் வந்து இங்கேயே பக்கத்துலேயே வந்து நான் நட்டுட்டேன், இப்போ வந்து அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லுங்கள் நான் மறந்துட்டேன், 2வது லெசன் என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் ஜன்னல் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ 2வது லெசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்களோட ஃபேமிலி ட்ரீ அப்படின்றது ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மரத்தை பார்த்தாலே இது வந்து இந்த குடும்பத்தாலோட மரம், இந்த குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது அந்த மரத்தை பார்த்தாலே அந்த மரமே வந்து சொல்லிடும். ஸோ அவங்கவுங்க குடும்பத்துக்கான அடையாளம் வந்து அவங்கவுங்க குடும்பத்தோட மரம் தான். அவங்க எந்த மரத்தை வந்து அவங்க நடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மரத்தை வந்து நட்டுக்கலாம், அது அவங்களோட ஃபேமிலி ட்ரீ. ஸோ அனஸ்தாசியா என்ன சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக அப்படின்னா, அந்த வீட்டில் பிறக்கிற பசங்களும் சரி, அந்த வீட்டில் இறந்து போகிறவங்களும் சரி, எப்பவுமே வந்து பிறக்கும் போதும் குழந்தையிலேருந்து வர தேவையில்லாத விஷயங்கள், சாப்பாடு
பை எல்லாமே வந்து வரும் இல்லையா, பிளசண்டா, இது எல்லாமே வந்து அவங்கவுங்க தோட்டத்திலே தான் வைக்கணும். அங்கே தோட்டத்திலேயே தான் வந்து அந்த அந்த மண்ணிலேயே தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறந்து போனவங்களும் வந்து அவங்களோட உடலை வந்து நீங்கள் உங்களோட தோட்டத்திலேயே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போது நான் முதியோரோட உடலை வந்து இறந்து போகிறவங்களோட உடலை அவங்க தோட்டத்திலேயே வைக்கிறோமோ, அப்போ வந்து அந்த சோலுக்கு இறந்து போகிறப்ப எப்போவுமே அந்த ஒரு தவிப்பு இருக்கும். என் ஃபேமிலி எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல, நான் இல்லை இத்தனை நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டாக அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மேலே போனாலுமே அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்களோட தோட்டத்திலே இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு அங்கேயே சமாதி ஆகிறப்ப அந்த ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கான ஒரு ப்ரொட்டெக்ஷன், ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொட்டெக்ஷன் வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களை வந்து காப்பாற்றிட்டு வரும். அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ, எது வேணுமோ. நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோன்னா முதியோர்கள் மூலியமாக இப்போது பரம்பரை ஜென்ரேஷனாக ஒரு ஃபேமிலிக்குமே வந்து ஒரு அந்த ஃபேமிலிக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த ஃபேமிலிக்கான ஒரு நாலேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி நிறையா இருந்தது இல்லையா. இப்போ கோல்டு செய்கிறவங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக, அந்த கோல்டு வைத்தியராக இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக. ஸோ அந்தந்த குடும்பத்துக்கான ஒரு ஞானம் அப்படின்றதும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஞானமும் ஈஸியாக அவங்களோட அந்த பாடி வந்து அந்த விசினிட்டிலேயே இருக்கிறப்ப ஈஸியாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த விஸ்டமை ரிசீவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அவங்க ஒரு பெரிய ப்ரொட்டெக்ஷன் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீயை பார்த்தோன்னே வந்து அண்ணன் ஹாப்பி ஆகிடுவார். ஓகே, நம்மளுக்கு அப்பா கொடுத்த மரத்தை வந்து தம்பி வந்து நட்டுட்டார், அது இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் வந்து எவ்ரிஒன், எல்லாருமே, எல்லா ஹியூமன் பீயிங்குமே வந்து எல்லாருமே ஷுட் ஹாவ் அன் ஆஸ்பிரேஷன் டு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா குடும்பத்துலேயும் எல்லா மனிதர்களும் அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை வந்து உணரணும், அந்த ஃபீலிங்கை வந்து ரொம்ப உணரணும். அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே உணர்றது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபீலிங் ஆஃப் லவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் என்றைக்குமே அந்த ஸ்பார்க் ஆஃப் லவ் டே டு டே, கல்யாணம் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லாமல் எவ்ரிடே ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அன்பு பரிமாற்றம் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் பிட்வீன் த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கணும். அந்த அன்புன்ற அந்த ஃபீலிங்கை வந்து எல்லாருமே, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உணரணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ சொல்லிகிட்டே இருக்கிறப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அண்ணனை பார்த்துட்டு, வாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத வந்து தம்பி பார்த்துட்டு, சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, முடிச்சாச்சு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அண்ணன் வந்து ரொம்ப அன்பாக தம்பி வந்து அவரோட ஒய்ஃபை பார்த்துக்கிறத பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணி ரொம்ப வியந்து போவார். இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த அன்புன்ற ஒரு ஃபீலிங்கை உணரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் ஃபேமிலிஸ், பிட்வீன் ஃபேமிலிஸ் அப்படின்றது. ஸோ அது வந்து 3rd லெசன் அப்படின்னு சொல்லுவார்.